நம்ம மதுரையில 3 நாளைக்கு மிக பிரம்மாண்டமா எக்ஸ்போ நடக்குது. நம்ம மதுரை ராஜா முத்தைய மன்றத்துக்கு பக்கத்துல ஸ்டேட் பேங்குக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்க மடிஷியா ஹால்ல தான் நடந்துட்டு இருக்கு. இந்த எக்ஸ்போ ஜனவரி 23, 24, 25 3 நாளைக்கு மிக பிரம்மாண்டமா அது காலையில 11 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் நடக்குது. என்ட்ரி எல்லாம் ஃப்ரீ தாங்க. இந்த எக்ஸ்போல என்னென்ன ஸ்டால்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா? சுகன் ஸ்பாட்டை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மதுரையில் இருக்க அப்டேட்ஸ்லாம் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். எக்ஸ்போவில் உள்ள நடந்தோடனே மதுரை மக்கள் மதுரையில் தயாரிக்கிற பொருட்கள் எல்லாமே இந்த எக்ஸ்போவில் ஸ்டால் போட்டிருக்காங்க. வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்கள்லேருந்து வீடு கட்டுறதுக்கு தேவையான பொருட்கள் வரைக்குமே இங்கே ஸ்டால் இருக்குன்னா பாருங்கள். என்னென்ன ஸ்டால்ஸில் என்னென்ன ஆஃபர்லாம் கொடுத்துட்ருக்காங்கன்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். வீடியோ முக்கியமாக ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நார்மலாக நம்ம வீட்டுக்கு பயன்படுத்துகிற சமையல் பொருட்களுக்கு இந்த மாதிரி காம்போ ஆஃபர் கொடுத்துருக்காங்க. கைல் ப்ராடக்ட்டுன்னு ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. சுத்தமான நாட்டு செக்கில் செஞ்ச நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்ன்னு சொல்லி எல்லா எண்ணெய், நெய் இதெல்லாம் ஆரோக்கியமான பொருட்கள் தான் கொடுத்துட்ருக்காங்க. இதில் உங்களுக்கு 500 காம்போவும் இருக்குது, 1000 ரூபா காம்போவும் இருக்குது. மாவு வெரைட்டிஸில் இடியாப்ப மாவு, கொழுக்கட்டை மாவு, சத்து மாவு, கேப்ப மாவுன்னு சொல்லிட்டு 5 வகையான மாவை உங்களுக்கு வெறும் 200 காம்போலே கொடுத்துட்ருக்காங்க. எல்லாமே அரை கிலோ பாக்கெட்டு தான். 5 வகையான மாவு கிடைக்கும். இதே மாதிரி நாட்டு சக்கரை, உளுந்து, கடலைப்பருப்புன்னு சொல்லிட்டு சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் ஓனாக தயாரிக்கிறனால உங்களுக்கு எம்ஆர்பி ப்ரைஸ்லேருந்து கம்மியான ப்ரைஸ்க்கு கொடுக்குறாங்க. நீங்கள் 1 லிட்டராகவும் கேனாகவும் எடுக்கும்போது இன்னுமே ப்ரைஸை கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. சுத்தமான பொருட்களை கடையில் வாங்கும்போது எம்ஆர்பி ப்ரைஸில் தான் நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கோம். அவங்கக்கிட்டேயே நம்ம நேரடியாக வாங்கும்போது காம்போ ப்ரைஸில் கம்மியாகவும், ஒரு சில ப்ராடக்டில் வந்து எம்ஆர்பிலேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணியான ப்ரைஸ்லையும் வாங்கிக்கிடலாம். டைரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். சிசிடிவி கேமரா புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஸ்டால்லையும் உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு தேவையோ அவங்கள தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இவங்க எல்லாருமே மதுரையில் இருக்க ப்ரமோட்டர்ஸ் தான். வீடு கட்டுறதுக்கு தேவையான செங்கல்லாம் எங்கே கம்மி விலையில் கிடைக்கும்னு கேட்பீங்க. சின்ன சித்துக்கல்லேருந்து இந்த மாதிரி பெரிய சைஸ் ஒரு கல் வரைக்குமே இவங்கக்கிட்ட கிடைக்கும். இதே இது உங்களுக்கு எவ்வளோ பல்க் ஆர்டர் வேணாலும் இவங்கக்கிட்ட நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே இருக்க ஸ்டால்ஸ் எல்லாருமே ஓன் ப்ராடக்ஷன்னால் நீங்கள் ஒரு டீலர்ஷிப் எடுக்கணும், இல்லை நீங்கள் ஏற்கனவே ஒவ்வொரு கடைக்கும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இவங்கக்கிட்ட பார்ட்னராக இருந்துக்கிட்டு பொருட்கள்லாம் வாங்கி சேல் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான். ஏன்னா இங்கே ஸ்டால் போட்டிருக்க எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான். ஒரு கம்பெனி வச்சுருந்தாங்கன்னா ஓன் ப்ரொடக்ஷன் அவங்களோட தான் வந்திருக்காங்க. இப்போ ஒரு ரிட்டன் கிஃப்டாக இருக்கட்டும், ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்கலாம் வந்து பேக்கிங்க்காக உங்களுக்கு இப்படி யோசிப்பீங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் பேக் பண்ணுற அந்த மாதிரி பாக்ஸஸ் பேக்கிங் உங்களுக்கு வந்துட்டு எந்தெந்த சைஸில் வேணுமோ எல்லா சைஸஸ்லையுமே அவைலபிளாக வச்சுருக்காங்க. பல்காக ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டால்லையுமே உங்களுக்கு நான் காண்டாக்ட் நம்பரோட எடுத்திருக்கேன். யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த 3 நாள் எக்ஸ்போவில் மீட் பண்ணி இவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போ வர முடியாதவங்க இவங்க காண்டாக்ட் நம்பரை பார்த்து நீங்கள் டைரெக்டாக பல்க் ஆர்டர் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம். சாஸ்தாவோட ப்ராடக்ட்டுக்கும் இவங்க ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. இவங்கக்கிட்ட கிடைக்கிற பொருட்கள்லாம் வந்து உங்களுக்கு எம்ஆர்பிலேருந்து கம்மி பண்ணியே ப்ரைஸில் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இவங்க ஒரு வீல் மாதிரி வச்சுருந்தாங்க. அதை நம்ம ஸ்பின் பண்ணி உங்களுக்கு என்ன ஆஃபர் வருதோ அந்த டிஸ்கவுண்ட்டில் வாங்கிக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டால்லையும் டிஃப்ரெண்ட்டான கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டும் காம்போ ஆஃபர்ஸுமே அவைலபிளாக இருந்துச்சு. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் தரமான ப்ராடக்டாக நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த எக்ஸ்போவை விசிட் பண்ணி பாருங்கள். சைபால் எல்லாத்துக்குமே தெரியும். அதை நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற எக்ஸ்ப்ளனேஷனும் இவங்க கொடுத்தாங்க. நார்மலாக சைபால் பித்த வெடிப்புக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். சின்னதாக நம்ம அடுப்படியில் ஒரு கத்தியில் பட்ட காயமாக இருக்கட்டும், இல்லை குழந்தைய கீழே விழுந்தால் சிரைச்சிரும் இல்லையா, அந்த மாதிரி காயமாக இருக்கட்டும், முகப்பரு, சேத்து புண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நோய்களுக்குமே இந்த சைபாலை பயன்படுத்தலான்னு சொல்லி அங்கே இருக்க சார் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இதை நீங்கள் பல்காக வாங்கி டிஸ்ட்ரிபியூட்டரும் பண்ணலாம். வீட்டுக்கு தேவையான பீசஸாக கூட தாராளமாக வாங்கிக்கிடலாம். அது மட்டும் இல்லைங்க, சின்னதாக நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு பவர் கன்சப்ஷனாக இருக்கட்டும், சோலார் லைட்டு, சோலார் செட்டப் பண்ணுறது, இந்த மாதிரின்னு எக்கச்சக்கமான ஸ்டால்ஸும் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸ்க்குனே ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. எல்லா ஐட்டமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணி கொடுப்பாங்க. சின்னதாக நீங்கள் ஒரு ட்ரக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இல்லை ஹோட்டல் வச்சுருக்கீங்க, உங்களோட வீட்டுக்கு மாடல் கிச்சன் பண்ண போகிறீங்கனாலும் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். காட்டிலேருந்து தயாரிக்கிற ஒரிஜினல் தேனிலேருந்து வீட்டில் முருங்கை பூவில் தயாரிக்கிற தேன் வரைக்குமே இவங்கக்கிட்ட கிடைக்கும். 1 லிட்டர் பேக்காக எடுக்கும்போது 100 ஆஃபரும், அரை லிட்டர் பேக் எடுக்கும்போது 50 ஆஃபரும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, தேனில் இத்தனை வெரைட்டிஸ் இருக்கான்னு நீங்கள் இவங்கக்கிட்ட
தெரிஞ்சுக்கலாம். அந்தளவுக்கு சுத்தமான தேனை எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி சொந்த ப்ராடக்ட்டில் செஞ்சு கொடுக்குறவங்களாம் ஆன்லைனுக்கு இன்னும் வரலைங்க. டைரெக்டாக வந்து மக்கள்கிட்ட சேல் பண்ணுறனால உங்களுக்கு விலையும் கம்மியாகவும் கிடைக்கும், சுத்தமான பொருட்களாகவும் கிடைக்கும். இன்ஸ்டன்ட் ஜூஸ்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இன்ஸ்டன்ட் கம்பங்கூழ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாட்டில வாங்கினோன்னே ஓப்பன் பண்ணோன்னே கப்புன்னு அடிச்சிடலாம். அந்த மாதிரி தாங்க. இதே மாதிரி நேச்சுரலாக ப்ராடக்ட்டில் எல்லாமே செஞ்ச உங்களுக்கு ஜூஸுமே கிடைக்கும். இது எல்லாமே உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்ஸுக்கெலாம் நீங்கள் பல்க் ஆர்டர் கூட இவங்ககிட்ட எடுத்துக்கலாம். இல்லை ஒரு குட்டியாக ஸ்டால் மாதிரி உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் போடணும்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக இவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கம்பங்கூழ் கூட ட்ரை பண்ணலாம். இது புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. டேரெக்டாக அப்படியே பாட்டிலை ஓப்பன் பண்ணிவிட்டு குடிக்கிற மாதிரி. இதுலேயுமே சில்லி, நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு 3 வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. கேப்பக்கூழ், கம்மங்கூழெல்லாம் இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுக்குறாங்க. உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை யாருக்காவது நீங்கள் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறீங்க, இல்லை பார்ட்டி பர்த்டே பார்ட்டின்னு சின்ன சின்ன விசேஷங்களுக்கு கூட இவங்ககிட்ட பல்க் ஆர்டர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதஞ்சலி சில்க்ஸ், காட்டன் சாரீஸு, சாரீ கலெக்ஷன்ஸ்லாம் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. டைரெக்டாக ஃபீல் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக விசிட் பண்ணுங்கள். இந்த எக்ஸ்போவில் எந்த மாதிரியான ஸ்டால்ஸ்லாம் இருக்குன்னா, மதுரையில் அவங்களே ஓனாக தயாரித்து அங்கங்கே சேல் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இல்லை கடைக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்கள்ல, அவங்க எல்லாருமே ஒரே இடத்துல ஸ்டால் போட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கலாம், இல்லை புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இல்லை வீட்டுக்கு மட்டும் நான் தேவைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது திங்ஸஸ் வாங்குறேன்னா தாராளமாக இவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணலாம். இந்த ஒரு ஸ்டாலில் நம்ம அப்போ யூஸ் பண்ண கமர்கட்லேருந்து இப்போ யூஸ் பண்ணுற கடல மிட்டாய் வரைக்குமே கிடைக்குங்க. ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ஐட்டம் மட்டும்தான். அந்த புட்டிங் கேக்கு, கடல மிட்டாய், கொக்கோ மிட்டாய், கமர்கட்டுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஹெல்த்தியான ப்ராடக்ட்ஸ் மட்டுமே ஸ்டால் போட்டிருக்காங்க. ஒரு சில ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு இன்னுமே கம்மி ப்ரைஸ்லேயே கொடுக்குறாங்க. பேங்க்கில் தான் லாக்கர் சிஸ்டம் இருக்கும். வெறும் லாக்கர்ஸுக்கு மட்டுமே தனியாக இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் கம்பெனி இருக்குது. பல வருஷமாக நடத்திட்டு இருக்காங்களாம். தேவையானவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ஜனதா சர்பத்து கிடைக்கும். அது இத்தனை வெரைட்டிஸில் கிடைக்குமான்றதை இங்கே போய் தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். வினிகர்லேருந்து பல வகையான சர்பத்து இருக்குது. நம்ம இன்ஸ்டண்ட்டாக மிக்ஸ் பண்ணியும் குடிக்கலாம், இல்லை லெமன் ஜூஸ் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இது யூஸ் பண்ணிக்கலாம். இவங்களுக்குமே நீங்கள் பல்க் ஆர்டர் வேணும்னாலும் எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா வீட்டு தேவைக்கு யூஸஸ்க்கும் நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது. எல்லாமே இந்த ஸ்டாலில் அவைல் பண்ணியிருக்காங்க. சுத்தமான செக்கு எண்ணெயெல்லாம் வந்து நாட்டு சர்க்கரை, நாட்டு கருப்பட்டி இந்த மாதிரி யூஸ் பண்ணுற எண்ணெயெல்லாம் வந்து நிறையா தயாரித்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எண்ணெய்க்குனே நிறையா ஸ்டால்ஸும் இருந்துச்சு. அது மட்டும் கிடையாதுங்க. மீனாட்சி ட்ரேடட் அப்பளம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து உங்களுக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்லேயும் கொடுத்தாங்க. அப்போ நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் சோவி அப்பளத்துலேருந்து இப்போ யூஸ் பண்ணுற ரவுண்டு அப்பளம் வரைக்குமே கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, இவங்கக்கிட்ட நீங்கள் காம்போவாகவும் வாங்கிக்கலாம். நிறைய ஆஃபர்ஸும் இருக்குது. டிஃப்ரெண்டான வெரைட்டிஸில் ஊறுகாயும் வச்சுருந்தாங்க. காளானில் ஊறுகாய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மட்டும் இல்லைங்க, நவதானியத்துலேயும் உங்களுக்கு அப்பளம் செஞ்சு வச்சுருந்தாங்க, மில்லட்டில். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான அப்பளமும் இவங்கக்கிட்ட கிடைக்கும். சின்ன சின்ன பாக்கெட்ஸாகவும் வாங்கிக்கலாம், இந்த மாதிரி பெரிய பாக்கெட்டாகவும் பல்காக கூட நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களோட கடைக்கு நீங்கள் டிஃப்ரெண்ட்டான திங்ஸஸ் பர்ச்சேஸ் பண்ணணும், டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு ஓன் மேனுஃபேக்சருங்கிட்ட இருந்தே கஸ்டமரை நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து இந்த பிஸ்னஸ் மேனில் நீங்கள் மீட் பண்ணிக்கலாம். இது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்னா புதுவிதமாக பண்ணிகிட்ருக்காங்க. தேவையானவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். இது ஒரு ஸ்டாலில் ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம்ஸ்க்குனே ஸ்டால் போட்டிருக்காங்க. கஸ்டமைஸ் தான். நீங்கள் கிட்ஸுக்கெலாம் நீங்கள் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்ஸுக்கு நீங்கள் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் இவங்கக்கிட்ட கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சின்ன சோலார் லைட்லேருந்து ஒரு வீட்டுக்கே சோலார் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றதே சொல்கிறது மட்டும் இல்லை, அதுக்கு எவ்வளோ ஆகும், எவ்வளோ மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்றதையும் சொல்கிறாங்க. வீடுகிட்ட தேவையான செங்கல் மட்டும்தான் பார்த்தோம். இது இரும்பில் செய்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான கபோர்டாக இருக்கட்டும், ஒரு ஏதாவது ரேக் செய்கிறீங்க, லாக்கர் செய்கிறீங்க அப்படின்னா கூட இவங்கக்கிட்ட ஸ்பேர்ஸும் வாங்கிக்கலாம். இவங்களே ஆள் வச்சும் இந்த மாதிரி ரெடி பண்ணி கூட கொடுக்குறாங்க. சாஸ்தாவோட ப்ராடக்ட்டு பூஜைக்கு தேவையான பூஜை பொருட்களுமே கிடைக்கும். பத்தி, சாம்பிராணிலேருந்து ஈரசந்தனம் அந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே ஓனாக தயாரிக்கிறாங்க இல்லையா, எந்தவித கெமிக்கலுமே ஆட் பண்ணாமல் இயற்கை பொருட்களை வச்சு தயாரிக்கிறதுக்கு ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. சாஸ்தாவோட ப்ராடக்ட்டு தான். அதுவுமே உங்களுக்கு மதுரையில் நிறையா பிரான்ச்சஸ் இருக்குது. இங்கேயும் ஸ்டால் போட்டிருக்காங்க. ஹோம்மேட் பிஸ்கட், பட்டர் அண்ட் கீ மட்டுமே யூஸ் பண்ணி ஹோம்மேடாக நிறையா டிஃப்ரெண்ட்டான டைப்ஸில் வந்து உங்களுக்கு நாட்டு சர்க்கரையும் பிஸ்கட்டும் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இவங்களும் ஸ்டால் போட்டிருந்தாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, 2 பொருள் வாங்கும்போது பை கெட்டுன்னு ஒரு ஐட்டம்ஸும் அந்த மாதிரியும் கொடுக்குறாங்க. நவதானியத்தில் மில்லட்டில் செஞ்ச உங்களுக்கு குக்கீஸும் அவைலபிளாக இருக்குது. டேஸ்ட் பண்ணிவிட்டே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கே இதே மாதிரி எக்கச்சக்கமான ஸ்டால்ஸுங்க இருக்குது.
சிம்பிளாக நான் சொல்லி முடிச்சிடுறேன். டைரெக்டாக விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம மதுரை ராஜா முத்தையா மன்றம் தமிழ் சங்கம் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு கொஞ்சம் முன்னாடி தாங்க ஸ்டேட் பேங்க் இருக்கும். அதுக்கு டைரெக்டாக அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க மடிஷியா ஹாலில் தான் இந்த எக்ஸ்போ நடந்துகிட்ருக்கு. மதுரையில் தயாரிப்பாளர்கள்ட்டேருந்து இந்த எக்ஸ்போ போட்டிருக்காங்க. மதுரையில் என்னென்ன ஃபேக்ட்ரிஸ் இருக்கோ அவங்க எல்லாருமே ஒரே இடத்துல இருக்காங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 40க்கு மேற்பட்ட ஸ்டால்ஸ் இருக்குது. சொந்தமாக வீட்டில் உற்பத்தி பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே இங்கே ஸ்டால் போட்டிருக்காங்க. வீட்டுக்கு பயன்படுத்துகிற பொருட்கள்லேருந்து மசாலாலேருந்து எல்லா ப்ராடக்ட்டுமே இங்கே கிடைக்கும். பல்க் குவான்டிட்டியாகவும் வாங்கிக்கலாம், இந்த மாதிரி சின்ன சின்ன பேக்கெட்டாகவும் வாங்கிக்கலாம். இவங்ககிட்டலாம் 8 பொருள் சேர்ந்த மசாலா பேக்கே வெறும் 100 ரூபா மட்டும்தான். இது வீட்டுக்கு போடுற மாப்பு, தீயே பட்டாலும் உங்களுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு. அவங்க க்ளீன் பண்ணி காமிக்கிறாங்க பாருங்கள். இந்த மாப்புகளுமே உங்களுக்கு வந்துட்டு எம்ஆர்பி ப்ரைஸை காட்டிலும் ஆஃபர் ப்ரைஸில் இந்த எக்ஸ்போ பண்ணி கொடுக்குறாங்க. நார்மலாக நம்ம இப்படி ஸ்பின் பண்ணி விட்டாலே இதில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்க எல்லாமே போயிடும். அது மண்ணாக இருக்கட்டும், தண்ணியாக இருக்கட்டும், எதுனாலுமே உங்களுக்கு ஈஸியாகவே க்ளீன் பண்ண முடியும். இந்த மாப் மட்டும் இல்லைங்க, எக்கச்சக்கமான ப்ராடக்ட்டு இங்கே இருக்குது. எல்லாத்தையும் காமிச்சேன் அப்படின்னா இந்த வீடியோ 1 ஹவருக்கு மேலே போயிடும். இந்த எக்ஸ்போவில் என்னென்ன ஸ்டால்ஸ் இருக்குன்றத அப்படியே தான் ஓரலாக காமிச்சிருக்கேன். 3 நாள் இந்த எக்ஸ்போ நடக்குது. ஜனவரி 23, 24, 25 வெள்ளி, சனி, ஞாயிறு மட்டும்தாங்க. காலையில் 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி நைட்டு 9 மணி வரைக்கும் இருக்கும். என்ட்ரி ஃப்ரீ தான். வீட்டுக்கு தேவையான பொருட்களோடையே காஸ்மெட்டிக்ஸு, இப்போ சில்ட்ரன்ஸ்க்கெலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஷர்ட் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு காம்போவாக கொடுக்குறாங்க. இந்த ஒரு ட்ராயிங் கிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே உங்களுக்கு இருக்கும். நல்லா வாயில் வச்சு ஸ்ப்ரே பண்ணாலே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரே ஆகும். இது வந்து உங்களுக்கு உடனே காஞ்சிரும். சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ராயிங் கிட்டு சேல் பண்ணுறாங்க, வாங்கி கொடுங்க. ஆன்லைனில் கூட கிடைக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஹாட் பேக்கு, மசாலா ஐட்டம்ஸு, மாவு ஐட்டம்ஸ்னு எல்லாமே வச்சுருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் காம்போவாக எடுக்கும்போது உங்களுக்கு பேக்கிங்கோடையே கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பக்கெட்டும் ஃப்ரீயாக. இந்த மாதிரி மதுரையில் என்னென்ன மசாலாஸ் ஐட்டம்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லை, சாரீஸாக இருக்கட்டும், வீட்டுக்கு தேவையான ப்ரொடக்ஷன்ஸ் ஐட்டமாக இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டால் போட்டிருக்காங்க. நீங்கள் இங்கே வந்து தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன மதுரையில் தொழில் பண்ணுறாங்க அப்படின்றத கூட நீங்கள் பார்க்கலாம். அவங்கக்கிட்ட நேரடியாக இருந்து நம்மக்கிட்ட ஒரு பொருள் கிடைக்கும் போது தரமான பொருளாக தான் கிடைக்கும். இது எஸ்என்பியெல்லாம் உங்களுக்கு பிரான்ச்சைஸ் வேணும்னாலுமே நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலான்னு சொன்னாங்க. அதோட செட்டப்பே இங்கே உள்ளே வச்சுருக்காங்க. தாராளமாக விசிட் பண்ணி போய் பாருங்கள் என்னென்ன ப்ராடக்ட்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒரு ஹோம் பேக்கராக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான திங்ஸஸும் இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இப்போ பேக்கிங்க்கு நம்ம ஒரு சின்ன சின்ன வீட்டில் இருந்து பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேக் பண்ணுறதுக்கு பாக்ஸஸ்லாம் வாங்குவோம்ல, அந்த பாக்ஸஸ் மட்டும் இல்லை, அதை போட்டு வைக்கிற பாக்ஸஸ் கொண்டு எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றதையும் சொல்லித்தராங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டால் வச்சுருக்கவங்க கிட்ட எல்லாமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும், உங்ககிட்ட டீலராக இருந்து ரீசேலர் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரா மெட்டீரியலை வச்சு நமக்கு தேவையான குட்டி குட்டி பாக்ஸஸ் வரைக்குமே நம்மளாவே கன்வெர்ட் பண்ணிக்கிற முடியும். இந்தந்த பாக்ஸஸ்லாம் நீங்கள் வந்து ஹோல்சேலாகவும் இவங்கக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்களே ரா மெட்டீரியல் வாங்கியும் நீங்கள் ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மெத்தைகள், தலகாணி இதெல்லாம் வந்து உங்களுக்கு காம்போ ஆஃபராக போட்டிருந்தாங்க. ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம், குழந்தைகளுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு சூப்பர் குவாலிட்டியில் ஹோம் ப்ராடக்டாக எந்தவித கெமிக்கலுமே இல்லாத செஞ்சு சேல் பண்ணுற கடை எக்கச்சக்கமாக இருந்துச்சு. ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வாங்கணுன்றனாலும் தாராளமாக விசிட் பண்ணலாம். பிளான்ட்டுக்குனே ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. நீங்கள் சீட்ஸும் வாங்கிக்கலாம், பிளான்ட்டும் வச்சுக்கலாம். மதுரை ஃபேமஸ்னே ஜிகர்தண்டாயில் தானே, அந்த ஷாப்பும் உங்களுக்கு இருக்குது. உங்கள் வீட்டு பார்ட்டி ஃபங்க்ஷன்ஸுக்கெலாம் பல்க் ஆர்டர் வேணும்னாலும் தாராளமாக இவங்கள விசிட் பண்ணுங்கள். ஆக மொத்தம் இந்த எக்ஸ்போவில் மதுரையில் என்னென்ன சொந்தமாக தயாரித்து என்னென்னலாம் சேல் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரே இடத்துல ஸ்டால் போட்டிருக்காங்க. மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம மதுரையில் இருக்க மடிஷியா ஹாலில்.